நுண்ணுயிரிகள். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கில் முதல் பருவத்தில் பேஜ் நம்பர் 82வது பக்கத்தில் இருக்குது. டோட்டலாக ஒரு 126 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஆன்சர் கீழே என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ அது புக்கு வச்சுருக்கவங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 9வது கொஷின் பாருங்கள். அது ஆப்ஷன் பி அப்படின்னு இருக்கு. அது பி அடிச்சுட்டு ஏ அப்படின்னு எழுதிக்கோங்க. 45வது கொஷின் பாருங்கள். 45 ஏ அப்படின்னு இருக்கு. அதை அடிச்சுட்டு ஏவை அடிச்சுட்டு பி அப்படின்னு எழுதிக்கோங்க. 50வது கொஷின் ஆப்ஷன் சி அப்படின்னு இருக்கு. அதை அடிச்சுட்டு ஏ அப்படின்னு எழுதிக்கோங்க. 50வது கொஷின் சி அடிச்சுட்டு ஆப்ஷன் ஏ. அடுத்து 60வது கொஷின் இந்த சேம் அப்படின்றத அடிச்சுட்டு ஏ அப்படின்னு எழுதிக்கோங்க. 60வது கொஷின் 62 பார்த்திங்கன்னா ஏவை அடிச்சுட்டு சேம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கு ஆன்சர் டைரெக்டாகவே கொடுத்துருப்போம். 62. 87வது கொஷின் பாருங்கள். ஆப்ஷன் ஏவை அடிச்சுட்டு சி அப்படின்னு எழுதிக்கோங்க. 87. ஸோ கரெக்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வைரஸ் என்பது விஷம் என்று எம்மொழியில் பொருள்படும். ஆன்சர் லத்தீன். 2வது கொஷின், செல்லுக்குள் வாழும் கட்டாய ஒட்டுண்ணி எது? ஆன்சர் வைரஸ். 3வது கொஷின், வைரஸை பற்றிய பாடப்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் வைராலஜி. 4வது கொஷின், வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் எத்தனை மடங்கு சிறியவை? ஆன்சர் 10,000 மடங்கு. 5வது கொஷின், வைரஸ் அதன் மையப்பகுதியில் எதனை கொண்டுள்ளது? ஆன்சர் இரண்டும் சரி. RNA DNA. 6வது கொஷின், வைரஸ்கள் எங்கெல்லாம் நோய்களை உண்டாக்குகின்றன? ஆன்சர் அனைத்தும் சரி. தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள். 7வது கொஷின், டேஸ் படிகமாக்கி பிற உயிரற்ற பொருட்களைப் போல நீண்ட நாட்கள் வைத்திருக்க முடியும்? ஆன்சர் வைரஸ்கள். 8வது கொஷின், பூமியில் முதலில் தோன்றிய உயிரினமாக கருதப்படுவது? ஆன்சர் பாக்டீரியா. 9வது கொஷின், பாக்டீரியாக்கள் ஒரு செல்லாலான டேஸ் ஆகும்? ஆன்சர் புரோகேரியாட்டிக். பாக்டீரியாக்கள் ஒரு செல்லாலான புரோகேரியாட்டிக் செல்களாகும். 10வது கொஷின், பாக்டீரியாக்கள் வகைப்பாட்டியலில் டேஸ் என்னும் உலகத்தின் கீழ் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் மொனிரா உலகம். 11வது கொஷின், பாக்டீரியாவை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பாக்டீரியாலஜி. 12வது கொஷின், பாக்டீரியாக்களின் அளவு என்ன? 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் வரை. 13வது கொஷின், சுவாசத்தின் அடிப்படையில் பாக்டீரியாக்களின் வகைகள் எவை? ஆன்சர் அனைத்தும் சரி. 2 வகைப்படும். காற்று சுவாச பாக்டீரியா, காற்றில்லா சுவாச பாக்டீரியா. 14, பாக்டீரியாவின் வெளி அடுக்கு எது? ஆன்சர் செல் சுவர். 15, பாக்டீரியாவில் உட்கரு பொருட்கள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன? ஆன்சர் நியூக்ளியாய்டு. 16, பாக்டீரியாவில் புரத சேர்க்கையானது எந்த வகை ரைபோசோம்களில் நடைபெறுகிறது? ஆன்சர் 70S. 17, பாக்டீரியாவின் சைட்டோபிளாசத்தில் டேஸ் என அழைக்கப்படும் கூடுதல் குரோமோசோமில் DNA காணப்படுகின்றன? ஆன்சர் பிளாஸ்மிட். 18, பாக்டீரியாவில் காணப்படாத செல் நுண்ணுறுப்புகள் எவை? ஆன்சர் அனைத்தும் சரி.
மைட்டோகாண்ட்ரியா, கொள்கை உடலம், எண்டோபிளாச வலைப்பின்னல். 19 பாக்டீரியாவில் இதன் வழியாக இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஆன்சர் வந்து கசை இலை. 20 பாக்டீரியா பேஜின் வடிவம் சிக்கலான வடிவம். 21 இன்ஃப்ளூயன்சாவின் வடிவம் என்ன? ஆன்சர் வந்து கோள வடிவம். 22 புகையிலை மொசைக் வைரஸின் வடிவம் என்ன? ஆன்சர் வந்து உருளை வடிவம். 23 செல் வடிவத்தை பொறுத்து பாக்டீரியாக்களின் வகைகள் எவை? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கோள் வடிவ பாக்டீரியா, சுருள் வடிவ பாக்டீரியா, கோள அல்லது பந்து வடிவ பாக்டீரியா, கமா வடிவ பாக்டீரியா. 24 பொறுத்துக. பேசில்லை கோள் வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பேசில்லை. ஸ்பைரில்லா வந்து சுருள் வடிவ பாக்டீரியாவுக்கு வந்து எடுத்துக்காட்டு. காக்கஸ் கோள வடிவ அல்லது பந்து வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு. விப்ரியோ வந்து கமா வடிவ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு. 25 கோள் வடிவ பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். 26 கமா வடிவ பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து விப்ரியோ காலரா. 27 பொறுத்துக. ஒட்டிக்கொண்டு இணைகள் டிப்ளோகாக்கஸ், சங்கிலி வடிவம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், கொத்தாக ஸ்டைபைலோகாக்கஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதாவது ஆன்சர் வந்து டைரெக்டாகவே வந்து கொடுத்துருக்கோம். 28 கசை இலைகளின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் அடிப்படையில் பாக்டீரியாக்களின் வகைகள் எவை? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஒற்றை கசை இலை, ஒருமுனை கற்றை கசை இலை, இருமுனை கற்றை கசை இலை, சுற்று கசை இலை, கசை இலை அற்றவை. 29 ஒற்றை கசை இலை பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து விப்ரியோ காலரா. 30வது கொஷின். இருமுனை கற்றை கசை இலைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரோடாஸ் பைரில்லம் ரூபரம். 31 சுற்று கசையிலை பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் வந்து ஏ கோலை. 32 கசையிலை அற்ற பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொரினி பாக்டீரியம் டிப்தீரியா. 33 ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் தங்களது உணவை தாங்களே தயாரித்து கொள்கின்றன, அதற்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் வந்து சயனோ பாக்டீரியா. 34 அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக எந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றன? ஆன்சர் வந்து அமோனியம் ஹைட்ரஜன் சல்பேட். 35 அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உணவை தயாரிக்கும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேதி தற்சார்பு உணவு ஓட்டம். 36 மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா எது? ஆன்சர் வந்து ஏ கோலை. 37 பாக்டீரியாக்கள் எந்த முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன? ஆன்சர் வந்து பிளத்தல். 38 பூஞ்சைகள் எந்த வகையை சேர்ந்தவை? ஆன்சர் வந்து யூகேரியாட்டிக். 39 ஒளியற்ற சூழலில் வளர்பவை எவை? ஆன்சர் வந்து பூஞ்சை. ஒரு செல் பூஞ்சை எது?
ஆன்சர் வந்து ஈஸ்ட். 41. பல செல்களாலான பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து பென்சிலியம். 42. இந்த பூச்சிகளை அப்படின்றது பாருங்கள், அதை அடிச்சிருங்க. பூஞ்சைகளை அப்படின்னு எழுதிக்கோங்க. பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து மைக்காலஜி. 43. சர்க்கரை உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வளர்பவை எவை? ஆன்சர் வந்து ஈஸ்ட்டுகள். பூஞ்சைகளின் செல்கள் என்ன வடிவம் உடையவை? ஆன்சர் வந்து முட்டை வடிவம். 45. பூஞ்சைகள் சுமார் எத்தனை வகையான சிற்றினங்கள் உள்ளன? ஆன்சர் வந்து 70,000. 46. எதன் உதவியால் ஈஸ்ட்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகின்றன? ஆன்சர் வந்து சைமேஸ். 47. பூஞ்சைகள் எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கின்றன? ஆன்சர் வந்து மொட்டு விடுதல். பாக்டீரியாக்கள் வந்து பிளத்தல், பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா மொட்டு விடுதல். 48. கூற்றுகளை காண்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆல்காக்கள் எளிய தாவர உடலமைப்பை பெற்ற யூகேரியாட் உயிரினங்கள் ஆகும். ஆல்காக்கள் ஈரப்பதமான வாழிடங்களில் காணப்படுகின்றன. அதிக அளவில் பசுங்கணிகத்தை பெற்றுள்ள இவை ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் மெல்லிய படலமாக காணப்படுகின்றன. 49. நீர்ப்புற்கள் என அழைக்கப்படுபவை எவை? ஆன்சர் வந்து ஆல்கா. 50வது கொஷின். ஆல்காவை பற்றிய பாடப்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் வந்து ஆல்காலஜி. 51. ஆல்காக்களின் அளவு எவ்வளவு? 1 மைக்ரான் முதல் 50 மீட்டர் வரை. 52. ஒரு செல்லால் ஆன நகரும் திறனுடைய நன்னீர்வாழ் பாசி எது? கிளாமிடோமோனஸ். 53. கிளாமிடோமோனஸின் வடிவம் எது? முட்டை வடிவம், கோள வடிவம், பேரிக்காய் வடிவம். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 54. குளங்கள், சாக்கடைகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளில் பொதுவாக காணப்படும் ஆல்காக்கள் எந்த வடிவம் உடையவை? ஆன்சர் வந்து பேரிக்காய் வடிவம். 55. கிளாமிடோமோனஸின் செல் சுவருக்கும் பசுங்கணிகத்திற்கும் இடையே என்ன காணப்படுகிறது? ஆன்சர் வந்து சைட்டோபிளாசம். 56. கிளாமிடோமோனஸின் பசுங்கணிகத்தின் முன்புற பகுதி எந்த நிறத்தினாலான கண் புள்ளியை கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து சிவப்பு. 57. கிளாமிடோமோனஸில் இனப்பெருக்கம் நடைபெறும் முறை. ஆன்சர் வந்து பால் மற்றும் பாலிலா முறை. 58. புரோட்டோசோவாக்கள் என்ற கிரேக்க மொழியில் என்ன பொருள்? ஆன்சர் வந்து முதல் விலங்கு. ஸோ உங்கள் இடையில கமா வரும் எல்லாத்துக்குமே. முதல் விலங்கு. 59. புரோட்டோசோவாவை பற்றிய படிக்கும் உயிரியல் பிரிவு எது? ஆன்சர் வந்து புரோட்டா விலங்கியல். 60வது கொஷின். புரோட்டோசோவாக்கள் எத்தனை மைக்ரான் அளவு உடையவை? 2 to 200. 61வது கொஷின். புரோட்டோசோவாக்களின் வகைகள் எவை? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. சிலியட்டா, பிளாஜெல்லட்டா, சூடோபோடியா, ஸ்பைரோசோவா. ஸ்பைரோசோவா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இங்கே இருக்க மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஸ்பைரோசோவா மாதிரி. 62 பொறுத்துக.
சிலியேட்டா சிலியக்களால் இடம்பெயர்பவை. பிளாஜெல்லட்டா கசை இலைகளால் இடம்பெயர்பவை. சூடோபோடியா போலிக்கால்களால் இடம்பெயர்பவை. ஸ்பைரோசோவா ஒட்டுண்ணிகள். 63 சிலியாக்களால் இடம்பெயர்பவைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து பாரமீசியம். 64 கசை இலைகளால் இடம்பெயர்பவைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து யூக்ளினா. 65 போலிக்கால்களால் இடம்பெயர்பவைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து அமீபா. 66 ஒட்டுண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு. பிளாஸ்மோடியம். 67 நுண்ணிய ஒரு செல்லாலான உயிரினம் எது? ஆன்சர் வந்து அமீபா. 68 போலிக்கால்கள் மூலம் இடம்பெயரும் ஒரே புரோட்டோசோவா உயிரி எது? ஆன்சர் வந்து அமீபா. 69 அமீபாவில் எந்த முறையில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது? ஆன்சர் வந்து இணைவு மற்றும் ஸ்போர் உருவாதல் முறை. 70வது கொஷின். டேஸ் என்ற சொல் புரதத்தால் ஆன தொற்றுகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் வந்து பிரியான்கள். ஆன்சர் பிரியான்கள். 71 கூற்று காரணம். பிரியான்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருப்பதில்லை. காரணம், எனவே இவை நோய் தொற்று ஏற்படுத்துவது இல்லை. ஆன்சர் வந்து கூற்று காரணம் சரியான விளக்கம். 72 பிரியான்கள் வகை நோய்களுக்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் வந்து இரண்டும் சரி. குயிட்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோய், குறு நோய். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது குறு நோய். 73 பிரியான்கள் எந்த வகை உண்ணிகளுடன் தொடர்புடைய நோயாகும்? ஆன்சர் வந்து ஊனுண்ணி. 74 டேஸ் என்பது ஒரு முழுமையான வைரஸ் துகளாகும். ஆன்சர் வந்து விரியான்கள். 75 விரியான்கள் வெளிப்புறம் டேஸும் உட்புறம் டேஸும் பெற்றுள்ளன. ஆன்சர் வந்து வெளிப்புறம் புரத உறை, உட்புறம் வந்து நியூக்ளிக் அமிலம். 76 செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து விரியான்கள். 77 விரியான்கள் டேஸ் திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை. ஆன்சர் வந்து உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை. 78 ஆன்டிடி என்ற வார்த்தையின் பொருள். ஆன்சர் வந்து எதிராக. 79 முதல் உயிர்கொல்லி மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1928. முதல் உயிர்கொல்லி மருந்து எது? ஆன்சர் வந்து பென்சிலின். முதல் உயிர்கொல்லி மருந்தை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் வந்து அலெக்சாண்டர் பிளெமிங். 82 முதல் உயிர்கொல்லியான பென்சிலின் எந்த பூஞ்சையிலிருந்து பெறப்படுகிறது? அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஆன்சர் வந்து பெனிசிலியம் கிரைசோசீனம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 83 பென்சிலியம் கிரைசோசீனம் என்ற பூஞ்சை குணப்படுத்தும் நோய்கள் எவை? ஆன்சர் வந்து ஏபி இரண்டும் சரி. டெட்டனஸ், டிப்தீரியா. 84 ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற எதிர் உயிர்கொல்லி எந்த பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது? ஆன்சர் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின். 85 ஸ்ட்ரெப்டோமைசின் எனும் எதிர் உயிர்கொல்லி எந்த வகையான பாக்டீரியா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது? ஆன்சர் வந்து பிளேக். 86 முதலில்
பீரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் வந்து எட்வர்ட் ஜென்னர். 87. வேக்சினேஷன் என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து எட்வர்ட் ஜென்னர். 88. எம்எம்ஆர் தடுப்பூசி எந்தெந்த நோய்களுக்கு போடப்படுகிறது? அந்த என் அப்படின்றத அடிச்சுட்டு ஆர்னு போட்டுக்கோங்க. எம்எம்ஆர் தடுப்பூசி எந்தெந்த நோய்களுக்கு போடப்படுகிறது? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா. 89. காசநோய்க்கு போடப்படும் தடுப்பூசியின் பெயர்? ஆன்சர் வந்து பிசிஜி. 90வது கொஷின். டேஸ் கழிவுகளை சிதைவடைய செய்வதால் அவை சிதைப்பவை என்று அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் வந்து நுண்ணுயிரிகள். 91வது கொஷின். பயிர் வகை தாவரங்களின் வேறு முடிச்சுகளில் வாழும் பாக்டீரியாக்கள் எவை? ஆன்சர் வந்து ரைசோபியம் பாக்டீரியாக்கள். 92. வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான நைட்ரேட்களாக மண்ணை வளப்படுத்தும் பாக்டீரியாக்கள் எவை? ஆன்சர் வந்து ரைசோபியம் பாக்டீரியம். 93. மண்ணில் தனித்து வாழும் பாக்டீரியாக்கள் எவை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏபி இரண்டும் சரி. சைனோபாக்டீரியா, நாஸ்டாக் பாக்டீரியா. 94. பூச்சிகளை கட்டுப்படுத்தும் நுண்ணுயிரி எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ். 95. வேர்களுக்கு பாதுகாப்பு அளித்து நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துவது எது? ஆன்சர் வந்து ட்ரைகோடெர்மா. 96. கழிவுநீர் சுத்திகரிப்பு கழிவுகளில் உள்ள பெரும்பகுதி கழிவுப் பொருட்களை உட்கொள்ளும் நுண்ணுயிர்கள் எவை? ஆன்சர் வந்து நைட்ரோபாக்டர் சிட்ரினம். 97. காற்றில்லா சூழ்நிலையில் நடைபெறும் கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு பயன்படும் பாக்டீரியாக்கள் எவை? ஆன்சர் வந்து மெத்தன பாக்டீரியா. 98. பீர் எதை நொதிக்க வைப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அரிசி, பார்லி, தானியங்களில் உள்ள சர்க்கரை. 99. மிருதுவாக்கல் மற்றும் தோல் பதனிடுதல் பயன்படும் நுண்ணுயிர்கள் எவை? ஆன்சர் வந்து சூடோமோனஸ் எரிஜினோசா. 100வது கொஷின். ரொட்டிகள் மற்றும் கேக்குகள் மிருதுத்தன்மை அடைவதற்கு தேவையான வாயு? ஆன்சர் வந்து CO2. 101வது கொஷின். பாலில் உள்ள லாக்டோஸ் லாக்டிக் அமிலமாக மாற எந்த பாக்டீரியா பயன்படுகிறது? ஆன்சர் வந்து லாக்டோபேசில்லஸ் பாக்டீரியா. 102வது கொஷின். மனிதனின் குடலில் வாழும் பாக்டீரியா மற்றும் செரிமானத்திற்கு உதவும் பாக்டீரியா எது? ஆன்சர் வந்து லாக்டோபேசில்லஸ் அசிடோபிலஸ் பாக்டீரியா. 103வது கொஷின். விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி கூட்டுப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படும் பாக்டீரியா எது? ஏகோலை பாக்டீரியா. 104. நுண்ணுயிரிகளால் நடைபெறும் நொதித்தல் நிகழ்வின் மூலம் உண்டாகும் பொருட்கள் எவை? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கரிம அமிலங்கள், ஆல்காக்கள், எஸ்டர்கள். 105. உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்கு பின்பற்றப்படும் தொழில்நுட்பங்கள் எவை? ஆன்சர் வந்து இரண்டும் சரி. பாரம்பரிய நுட்பங்கள், நவீன நுட்பங்கள். 106வது கொஷின். பதப்படுத்துதலில் பாரம்பரிய நுட்பங்கள் எவை? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. நொதித்தல், உறைய வைத்தல், கொதிக்க வைத்தல், இனிப்பிடுதல். 107வது கொஷின். ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரையை நுண்ணுயிர்களின் உதவியால் மாற்றுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து நொதித்தல். 108வது கொஷின். நுண்ணுயிர் கொல்லிகள் உள்ள திரவத்தில் உணவை பராமரிக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் வந்து ஊற வைத்தல். 109. ஊற வைத்தலின் வகைகள் எவை? 2 வகை இருக்குது. வேதியியல் முறை, நொதித்தல் முறை.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 110. திரவ நிலையிலுள்ள உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் முறையை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் வந்து லூயிஸ் பாஸ்டியர். 111. திரவ நிலையிலுள்ள உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் முறையை கண்டறிந்த ஆண்டு? ஆன்சர் வந்து 1862. 112. பாக்டீரியாக்களை கொல்வதற்காக பால் எந்த வெப்பநிலையில் சூடுபடுத்தப்பட்டு பாக்டீரியாக்கள் மீண்டும் வளராமல் இருக்க எந்த வெப்பநிலையில் குளிர வைக்கப்படுகின்றன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 70 டிகிரி செல்சியஸ் மற்றும் 10 டிகிரி செல்சியஸ். 113வது கொஷின் காண்க. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. தயிர் மற்றும் நொதித்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பிற பால் பொருட்களில் பயன்படுத்தப்படும் கூடுதல் உயிருள்ள உணவுப் பொருள் புரோபயாடிட்டிகள் ஆகும். எடுத்துக்காட்டு லாக்டோபேசில்லஸ், அசிட்டோபிளஸ் மற்றும் பைபிடோபாக்டீரியம். 114. புரோபயாடிட்டிகளின் விளைவுகள் எவை? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. குடல் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தை குறைக்கின்றன, கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவது குறைக்கின்றன, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதன் மூலம் வயிற்றுப்போக்கு நோய்களை தடுக்கின்றன. 115. பொறுத்துக. சிட்ரஸ் கான்கர், சாந்தோமோனஸ் ஆக்சனோபோடிஸ். உருளைக்கிழங்கு பிளைட் நோய் பைத்தோரா இன்ஸ்பெஸ்டன்ஸ். ஆந்த்ராக்ஸ் பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். வாய் மற்றும் கால்குழம்பு நோய் ஆப்டோவைரஸ். காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காலரா விப்ரியோ காலரா. 116. சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. சாதாரண சளி இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ரேபிஸ் ரேப்டாவிரிடி, இது ரான் வந்துடுச்சு, ரேப்டாவிரிடி. அமிபிக் சீதபேதி எண்டமிபா இஸ்டைலிட்டிகா. மலேரியா பிளாஸ்மோடியம். 117. வைரஸினால் உண்டாகும் புழு காய்ச்சல் எதன் மூலம் பரவுகிறது? ஆன்சர் வந்து காற்று. மலேரியா நோய் எதன் மூலம் பரவுகிறது? பெண் அனாபிளஸ் கொசு. வைரஸ் நோய்கள் எவை? வாய் மற்றும் கால்குழம்பு நோய், சாதாரண சளி, ரேபிஸ். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பாக்டீரியா நோய்கள் எவை? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. காசநோய், காலரா, ஆந்த்ராக்ஸ், சிட்ரஸ் கான்கர். 121. புரோட்டோசோவா நோய்கள் எவை? ஆன்சர் இரண்டும் சரி. அமிபிக் சீதபேதி, மலேரியா. பூஞ்சை நோய்களுக்கு எடுத்துக்காட்டு. உருளைக்கிழங்கு டிலைட் நோய். 123. நுண்ணுயிரிகள் எந்த அளவு அளவிடப்படுகின்றன? ஆன்சர் வந்து மைக்ரோமீட்டர். 124. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா. ரைசோபியம். காசநோய் ஒரு பாக்டீரியா நோய். குரு பிரியான், இது பெரியான் இல்லை, பிரியான். புரோபயாட்டிக் லாக்டோபேசில்லஸ் அசிட்டோபிளஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு பண்ணியிருக்காங்க. லாக்டோபேசில்லஸ் அசிட்டோபிளஸ்ன்னு எழுதி வச்சுக்கோங்க. எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசி. 126. இது 125ன்னு மாற்றிக்கோங்க. கூற்று மலேரியா புரோட்டோசோவாவினால் உண்டாகிறது. காரணம் இந்நோய் கொசுவினால் பரவுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கூற்று சரி, காரணம் சரி, சரியான விளக்கம். 126 கடைசி கொஷின். கூற்று ஆல்காக்கள் பசுங்கணிகத்தின் உதவியுடன் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்து கொள்கின்றன. காரணம் ஆல்காக்கள் தற்சார்பு ஊட்ட உயிரிகள் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கூற்று சரி மற்றும் காரணம் சரியான விளக்கம். ஸோ டோட்டலாக 126 கொஷின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்துடுச்சு, நம்ம அதெல்லாமே கரெக்டாக சொல்லிட்டோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.